புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்ற காரானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன், விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். புதுக்கோட்டையில் நடந்த சாலை விபத்தில் புதுச்சேரி அமைச்சர் உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் நடைபெற்ற ஒரு காதலி விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வடகாடு வழியாக காரில் பேராவூரணிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாங்காடு பூச்சிக்கடை சாலையில் முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்தில் மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் காரை ஓரமாக செலுத்த முயன்ற போது கார் எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த பெரிய சிமெண்ட் கல்லில் மோதியுள்ளது. இதில் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர் உதவியாளர் பிரகாஷ் மற்றும் அவருடன் சென்ற சுகுமார், பாதுகாவலர் தயாநிதி, கார் ஓட்டுநர் சிலம்பரசன் உள்ளிட்ட 5 பேர் காயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த வழியாக சென்ற தமிழ்நாடு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த விபத்து குறித்து காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளித்ததோடு ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இது மட்டுமின்றி கட்சி நிர்வாகிகளுடன் சிலரையும் அவருடன் அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் புதுச்சேரி அமைச்சர் உள்ளிட்ட 5 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அமைச்சர் சாலை விபத்தில் எதிர்பாராத விதமாக காயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிஷா, சாமிநாதன், விவரங்களுக்கு நன்றி.